Hi friends, போன வீடியோவில் 4 டைப் ஆஃப் ஃபேஷன் பார்த்தோம். அதோட கண்டினியூ வீடியோ தான் இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஃபேஷன் பார்க்க போகிறோம். 5th டைப் ஆஃப் ஃபேஷன் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஃபேஷன். இது வந்து ஓல்டு பீரியட்ல என்னென்ன ஃபேஷன் வந்து இருந்துச்சு, அவங்க எப்படி வந்து ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, ஒரு கல்ச்சருக்கும் ஒரு ஃபேஷன் இருந்திருக்கும். அதெல்லாம் என்ன ஃபேஷன், இந்த கல்ச்சர்ல இருக்கும்போது அவங்க என்ன ஃபேஷனா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்றத வந்து நம்ம வந்து இந்த ஃபேஷன்ல ஃபுல்லா லேர்ன் பண்ணுவோம். இது வந்து லேர்ன் பண்றதுனால நம்ம வந்து ஃபேஷன் வந்து அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளால எப்படி ஃபேஷன் இவால்வ் ஆயிருக்குன்றத வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, விக்டோரியா ஃபேஷன், ஜப்பானீஸ் ஃபேஷன், தென் இந்தியன் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல, அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா இந்த ஃபேஷன்ல பார்ப்போம். 6th ஃபேஷன் என்னன்னா வந்து நீஸ் அண்ட் சப் கேட்டகரி ஃபேஷன். ஒரு ஸ்பெசிபிக் குரூப்புக்கு நம்ம டிசைன் பண்றது தான் இந்த ஃபேஷன். ஒரு குரூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம அதை கேட்டகரைஸ் பண்றோம்னா வந்து இப்போ வந்து கிட்ஸ் வேர் இருக்கு, மெட்டர்னிட்டி வேர் இருக்கு, ப்ளஸ் சைஸ் அவங்களுக்கு வந்து டிசைன் பண்றேன். இப்படி ஒரு கேட்டகரியா எடுத்து அவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் அதுல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ஃபேஷன்ல பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம இதை கேட்டகரைஸ் பண்ணிக்கோ. இது எப்படின்னா, இதுல எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து பிரைடல் வேர், நெக்ஸ்ட் பிளஸ் சைஸ், மெட்டர்னிட்டி வேர், இதெல்லாம் ஆக்சசரிஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக் குரூப்க்கு டிசைன் பண்றது. அதுதான் வந்து இது நீஸ் அண்ட் சப் கேட்டகரி ஃபேஷன் சொல்லுவோம். 7th டைப் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேட்டிவ் ஃபேஷன். இது என்னன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஷன். ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை ஃபேஷனோட எப்படி மர்ஜ் ஆகுது அதை வந்து இதில் லேர்ன் பண்ணுவோம். எப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பேட்டர்ன் மேக்கிங்க்கு வந்து நம்மளுக்கு இப்போ டூல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேட்டர்ன் மேக்கிங் நம்ம வந்து சார்ட் பேப்பரில் ஃபுல்லாக பண்ணுவோம். அதில் நிறைய சேஞ்சஸ் வரும். திருப்பி வேற பேட்டர்ன் பேப்பர்ல அதை போடுவோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல் யூஸ் பண்ணி அதை பர்ஃபெக்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த சார்ட் பேப்பர் அதோட சார்ஜ் எல்லாம் நம்மளுக்கு கம்மியாகும். இது மாதிரி இன்னோவேட்டிவா மாடர்ன் டெக்னாலஜியை எப்படி நம்ம வந்து ஃபேஷன்ல வந்து மர்ஜ் பண்றதுன்றத வந்து லேர்ன் பண்றது இந்த ஃபேஷன். இது வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து எப்படிலாம் ஃபேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிருக்கிறத நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுல வந்து ஸ்மார்ட் ஏஐ, நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் மேக்கிங், ஃபேஷன் இல்யூஷன், இதெல்லாம் வந்து எப்படி ஸ்மார்ட்டா வந்து நம்ம டெக்னாலஜில இன்னோவேட்டிவா பண்றோம் அதை வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்ம இப்ப 7 டைப் ஆஃப் ஃபேஷனும் பார்த்துட்டோம். இதுல வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபியூச்சர்ல அதை ரொம்ப லேர்ன் பண்ணணும்னு பிடிச்சிருக்குன்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம கொண்டு போகலாம். எப்படின்னா, இந்த 7 டைப் ஆஃப் ஃபேஷனையும் நீங்க ஒரு நோட் டவுன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மேகசினோ இல்ல வந்து பின்ட்ரெஸ்டோ அதுல வந்து ஒரு கார்மெண்ட் எடுத்து நீங்க அதை பேஸ்ட் பண்ணுங்க. இது என்ன ஃபேஷன் சொல்லிட்டு அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. அதோட பர்பஸ் என்னன்றத வந்து நீங்க அதை ஒரு லைன் எழுதுங்க. இது மாதிரி ஒரு 7 டைப் ஆஃப் ஃபேஷனையும் நீங்க வந்து ஒரு நோட் டவுன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், இதுதான் இந்த ஃபேஷன் ஓகே அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வந்து நீங்க நோட் டவுன் பண்ணி கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். திருப்பி நீங்க அதை உட்காந்து சர்ச் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்க முடியாது. டக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஓகே அந்த கிளாரிட்டி இருக்கணும் நம்மளுக்கு. டக்கு அதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த இந்த ஃபேஷன்னா இதான் அப்படின்ற வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படிதான் லேர்ன் பண்ணோம். அப்படி லேர்ன் பண்ணாதான் வந்து இதை நீங்க ஃபியூச்சர் வரைக்கும் இதை வந்து நம்ம கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 3 டைப் ஆஃப் ஃபேஷன் வந்து ஒரு இமேஜ் நான் டிஸ்பிளே பண்றேன். அது வந்து உங்களுக்கு என்ன
உங்களுக்கு என்ன அது ஃபேஷன், அந்த இமேஜ்ல இருக்கிறது என்ன ஃபேஷன்ன்றது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்றத பாருங்க. அந்த 3 ஃபேஷனும் என்னன்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிக்கல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஷன் ஈஸியா புரிஞ்சிடும். இந்த 7 டைப் ஆஃப் ஃபேஷனையும் சப் கேட்டகரியை நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.